ஓகே. ஆ போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு, சும்மா ஒரு ரிவிஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஆ போன எப்படி சொல்றது? இதுவரைக்கும் நடத்தின கான்செப்ட்ஸ் எல்லாம் என்னென்னலாம் பார்த்துருக்கோம். இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நல்லா சொல்லியிருக்கேன். ஸோ அட்டெண்ட் பண்ணாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி விடுறேன். நோ ப்ராப்ளம். ஆ போன கிளாஸ்ல அவ்வளோக்கா ஒண்ணும் பார்க்கல. அட்டெண்ட் பண்ணலனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே ரைட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஓப்ஸ் கான்செப்ட், அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ். ஓகேவா? அது என்ன ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்? ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் நான் ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனை மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரீன் எல்லாத்துக்குமே தெரியுதா? தெரிஞ்சா தம்ஸ் அப் போடுறீங்களா? ஓகே, சூப்பர். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. So, அதனால அதுதான் ஊப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எஸ் தனியா எடுத்துருவாங்க. ஓகே. ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், இது இது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னா என்ன? ஃபர்ஸ்ட், வாட் இஸ் ஊப்ஸ்? அப்படி ஒரு கேள்வி வருமா? நெக்ஸ்ட், ஒய் ஊப்ஸ் அப்படின்னு இன்னொரு கேள்வி வருமா? இந்த ரெண்டுக்கும் விடை தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம எப்படி போவோம்? ஹவு யூஸ் இட்? ஓகே. இந்த மூணுக்குமான பதில தான் இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க. ஓகேவா? ஓகே ரைட். அப்போ ஊப்ஸ்னா என்ன? ஓகேவா? ஊப்ஸ்னா என்னன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். ஓகே. அப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னா என்ன? ஊப்ஸ்னா இப்படி சொல்லிட்டீங்க. அப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படின்னா, அதுல குறிப்பிட்ட ஒரு வார்த்தை இருக்கு. ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்னா சம்பந்தப்பட்ட, ஆப்ஜெக்ட் சம்பந்தப்பட்ட ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த உலகத்துல எல்லாமே ஆப்ஜெக்ட் தான். கரெக்டா? நான் இப்போ ஒரு டேபிள்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன்னா இந்த டேபிள் ஒரு ஆப்ஜெக்ட். இந்த இந்த லேப்டாப் ஒரு ஆப்ஜெக்ட். ஃபோன் ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஓகே. அதே மாதிரி நோட் புக்கா இருக்கட்டும், ஏன் நம்மளே ஒரு ஆப்ஜெக்ட். கரெக்டா? சரி. நம்ம இதெல்லாமே ஆப்ஜெக்ட்ன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, நம்ம இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ கத்துக்க வந்த முக்கியமான நோக்கமே ஜஸ்ட் இத கத்துக்கிறதுக்காக கிடையாது. இத ரியல் வேர்ல்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக தான் நம்ம இந்த கான்செப்ட படிக்க வந்திருக்கோம். அதாவது இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ படிக்க வந்திருக்கோம். ஓகேவா? அப்படி ரியல் வேர்ல்ட்ல இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. கரெக்ட்டா? எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ் தான். உங்கள சுத்தி நீங்க என்ன பார்த்தாலும் அது ஆப்ஜெக்ட் தான். மரம், வீடு, ஆ என்ன பார்த்தாலுமே, ஓகே, ரோடு எல்லாமே ஒரு ஆப்ஜெக்ட் தான். கரெக்ட்டா? அப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட், அதாவது ரியல் வேர்ல்ட் ஓரியன்டட் ப்ராப்ளத்த சால்வ் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங்ஸ். ஓகேவா? சரி, ரியல் வேர்ல்ட் இது பண்ணிட்டீங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு ப்ரொசீஜரல் ஓரியன்டட் ப்ரோகிராமிங்ஸ்ன்னு ஒண்ணு இருந்தது. ஓகேவா? அது என்னங்கிறத நாம பார்ப்போம். அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்னா ரியல் வேர்ல்ட்ல இருக்கிற நிறைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்காக நமக்கு கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங்ஸ். ஓகேவா? அப்போ வாட் இஸ் ஊப்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் கிடைச்சிருச்சு. எஸ். ஓகே. யாருக்காவது இதுல ஏதாவது டவுட் இருக்கா? எஸ்னா கேளுங்க, இல்லைன்னா நோன் கமெண்ட்ல போடுங்க. இது வரைக்கும் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் நான். ஓகே.
ஓகே, ரைட். ஏன்னா இப்பதான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, ரைட். தென் ஒய். ஓகேவா? ஒய் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் என்னன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கு. ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன்? கார் அப்படிங்கிறத விட கார் எப்பவுமே பார்க்குறோம். ஒரு அக்கவுண்ட் அப்படின்னு வச்சுக்க. ஓகேவா? பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண போறோம். ஓகேவா? பேங்க் அக்கவுண்ட் ஃபார் யூசர். ஒரு யூசருக்கு நான் பேங்க் அக்கவுண்ட் யூஸ் பண்ண போறேன். நம்ம ஒரு பேங்க்குக்கே அப்ளிகேஷன் பண்ண போறோம் இப்போ. ஓகே? ஓகே. ஃபார் யூசர்ஸ். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஒரு ஒரு யூசரோட நேம் வாங்குறோம். ஓகேவா? என்னென்ன வாங்குறோம்? யூசர் நேம் வாங்குறோம். ஓகேவா? உன் பேரு ராகுல்னு வச்சுக்கோ. ஓகே. அவங்களோட ஏஜ் என்ன அப்படின்னு வாங்குறோம். ஓகே. 25 அப்படின்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் அவங்களோட டிஓபி வாங்குறோம். ஓகே. இது ஒரு டேட் 12 1 1989 அப்படின்னு வச்சுக்குவோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன். இதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் வாங்கிடுவோமா? ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுறோம். ஆதார்னா 1 2 3 4 5 6 7 8 9 0 1 2. ஓகே. 12 நம்பர் இருக்கும். ஸோ ஆதார் வாங்கிடுச்சு. இப்போ ஒரு யூசருக்கான ஆதார் நம்பர் வாங்கிடுச்சு. ஓகே. இதே இன்னொரு யூசர் இருக்காங்கன்னு வச்சுக்கோ. ஓகே. யூசர் நேம் 1. ஓகே. யாரு நவினேஷ்னு வச்சுக்கலாமா? நவினேஷ். ஓகே. ஏஜ் 18. ஓகே. டிஓபி 18னா எத்தனை இருக்கும்? 2007 இருக்குமா? ஓகே. 24 02 2007 அப்படின்னு வச்சுக்கோ. ஓகே. ஆதார். சும்மா ஒரு சில நம்பர்ஸ் வச்சு. ஓகேவா? ஸோ இப்படி வச்சு இப்போ அதாவது ஏஜ்னே வைக்க முடியாது. ஏஜ் 1. கரெக்டா? அதை நான் வந்துட்டு ராகுலுக்கு அந்த ஏஜ்ங்கிற வேரியபிள் கொடுத்தேன். டிஓபி 1, ஆதார் 1. ஓகேவா? இதே மாதிரி நான் இன்னொரு யூசருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா போய்கிட்டே இருக்கு. கரெக்டா? இது கரெக்டான உத்தரம். இப்படி பண்ணா ஒவ்வொருத்தருக்கும் நான் ஆட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும். கரெக்டா? ஸோ இது நமக்கு ரொம்பவுமே கஷ்டமானதா ஒண்ணு. ஓகேவா? இதை ஈஸி ஆக்குறதுக்காக தான் நமக்கு ஊப்ஸ் கான்செப்ட் சொல்லணும். ஓகேவா? இதை எப்படி ஈஸி ஆக்குறோம் இதை நம்ம பார்ப்போம். ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு ஒரு யூசர் ஒரு யூசரோ இல்லை ஏதோ ஒரு இப்போ கார் எடுத்துக்கோமே. கார் எடுத்துட்டா வந்துட்டு ஒரு கார் 20 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். ஒரு கார் வந்துட்டு 10 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். ஒரு சில காருக்கு வந்துட்டு 4 வீல்ஸ் இருக்கும். ஒரு சில காருக்கு 5 வீல்ஸ் ஸ்டெப்னியோட சேர்த்து 5 வீல்ஸும் சேர்த்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஒரு ஒரு சில கார்ஸ் வந்துட்டு 4 சீட்டர் 5 சீட்டர் 7 சீட்டர் அந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்டா இருக்கும். கரெக்டா? இப்போ ஒவ்வொன்றுக்கும் நான் தனியா போயிட்டு இது எழுத முடியாது. ஒவ்வொரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி. ஓகேவா? இப்போ இவங்களுக்கு 2 ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோமே. பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணாங்கன்னா 2 ஃபங்க்ஷன் இருக்கும். என்ன ஃபங்க்ஷன் இருக்கும்? ஒண்ணு டெபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகே. நான் சும்மா இப்போ எதுவுமே கொடுக்கல, அதனால பாஸ் கொடுத்துக்கிறேன். அப்புறம் கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குமா, வித்ட்ரா பண்ற மாதிரி. ஓகே. டெபிட் கிரெடிட். ஓகேவா? இது ஒவ்வொருத்தருக்கும் நான் போயிட்டு எழுதிக்கிட்டே இருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயத்த நமக்கு ஈஸி பண்றதுக்காக தான் நமக்கு ஊப்ஸ் கான்செப்ட் சொன்னாங்க. ஓகேவா? சரி, ஓகே. இதெல்லாம் கொண்டு வந்தாங்கிறீங்க. எப்படிதான் இதை யூஸ் பண்றது அப்படின்னு ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா?
ஒரு ஆப்ஜெக்ட்ன்னு எடுத்துட்டீங்கன்னா, 2டே 2 முக்கியமான விஷயம் தான் அதுல. ஓகேவா? இந்த உலகத்துல நீங்க எந்த ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலும், அதுக்கான ப்ராப்பர்ட்டீஸ் 2டே 2 தான். ஓகேவா? அது என்ன தெரியுமா? 1 அதோட ஆ ப்ராப்பர்ட்டீஸ். அதாவது தன்மைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்படின்னா என்ன? ஆ ஒரு ஒரு இது எடுத்துக்குவோமே, ஒரு மரம் ஓகேவா? அந்த மரத்துல அந்த மரத்தோட கிளைகள் என்ன கலர்ல இருக்கும்? பச்சை கலர். ஓகேவா? அந்த மரத்தோட தண்டு எப்படி இருக்கும்? தடிமனா இருக்கும். கரெக்ட்டா? இதெல்லாமே அதோட தன்மைகள். கரெக்ட்டா? அதே மாதிரி நீங்க ரோடு எடுத்துட்டீங்கன்னா, ரோடு பிளாக் கலர்ல இருக்கும். கரெக்ட்டா? ஒயிட் கலர் கோடு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு தன்மைகள் இருக்கும். கரெக்ட்டா? அப்போ தன்மைகள் 1. இன்னொன்னு என்னன்னா, ஆக்ஷன்ஸ் செயல்பாடு. ஓகேவா? கண்டிப்பா ஒரு ஆப்ஜெக்ட்ன்னு நம்ம எடுத்துட்டோம்னா, அதுக்கு செயல்பாடுகள் இருக்கும். ஓகேவா? இப்ப வந்துட்டு ஒரு ஃபோன் எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். ஃபோன் இருக்கு. அது என்ன கலர்ல இருக்கு? பிளாக் கலர்ல இருக்கு. ஓகே. அட் த சேம் டைம் வந்துட்டு அதுல கேமரா இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சார்ஜர் போர்ட்ஸ் இருக்கு. இதெல்லாமே அதோட தன்மைகள்னு சொல்லுவோம். கரெக்ட்டா? ஆக்ஷன்ஸ்னா என்ன? அத வச்சு நாம கால் பேசிக்கலாம், மெசேஜ் பண்ணிக்கலாம். ஓகே. இதெல்லாமே அதோட செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க எந்த ஆப்ஜெக்ட் எடுத்து பார்த்தாலும், இந்த 2 விஷயங்களுக்குள்ள எல்லாமே அடங்கிரும். ஓகேவா? அதே மாதிரி தான் நமக்கு ஊப்ஸ்ல ஓகே 2டே 2 கான்செப்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? அது என்ன அப்டின்னா, ஒண்ணு நாம இங்கேயே பார்த்துட்டோம் ப்ராப்பர்ட்டீஸ். அதுக்கு பேரு ப்ராப்பர்ட்டீஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? ப்ராப்பர்ட்டீஸ். இன்னொன்னு என்னன்னா, மெத்தட்ஸ். ஓகே. ஒண்ணு ப்ராப்பர்ட்டீஸ், இன்னொன்னு மெத்தட்ஸ். ப்ராப்பர்ட்டீஸ்னா என்ன அப்டின்னா, ப்ராப்பர்ட்டீஸ்னா ஒண்ணுமே இல்ல. வேரியபிள்ஸ தான் ப்ராப்பர்ட்டீஸ்ன்னு சொல்றோம். ஓகேவா? ப்ராப்பர்ட்டீஸ்ன்னு நான் எங்கேயாவது யூஸ் பண்ணேன்னா, அதுக்கு மீனிங் வேரியபிள்ஸ். ஓகேவா? மெத்தட்ஸ்னா என்ன? மெத்தட்ஸ்னா ஒண்ணுமே இல்ல. ஃபங்ஷன்ஸ தான் மெத்தட்ஸ்ன்னு சொல்றோம். ஓகே. ப்ராப்பர்ட்டீஸ்ன்னு வேரியபிள்ஸ சொல்றோம். மெத்தட்ஸ்ன்னு ஃபங்ஷன்ஸ சொல்றோம். ஓகேவா? இந்த 2 தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ இத எங்க நம்ம வச்சுக்குவோம் அப்டின்னா, அதுக்கு பேரு தான் கிளாஸ் அப்டின்னு சொல்லுவோம். ஓகேவா? கிளாஸ்ங்கிறது வந்துட்டு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. ஓகேவா? அது என்ன ப்ளூ பிரிண்ட்? ப்ளூ பிரிண்ட்ன்னா என்னன்னா, இப்போ நீங்க ஸ்கூல்ல படிக்கும்போது முன்னாடி வந்துட்டு ப்ளூ பிரிண்ட்ன்னு ஒண்ணு குடுத்திருப்பாங்க. ஒரு சில கைட்ஸ்ல. பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுல என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி இருக்கும். ஓகே. இந்த மாரி பேட்டர்ன்ல வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் இதெல்லாமே 1 மார்க்ஸ் வந்துரும். அதுக்கப்புறம் 2 மார்க்ஸ் வரும். அதுக்கப்புறம் 5 மார்க்ஸ் அதுக்கப்புறம் 10 மார்க்ஸ், 20 மார்க்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிசையில வரும். அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருப்பாங்க. கரெக்ட்டா? ஆனா அது என்னென்ன வரும்னு நமக்கு தெரியாது. ஆனா இதுதான் வரும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கும். ஓகேவா? அதே மாரி தான் நமக்கு இங்கேயும் கிளாஸ்ங்கிறது அந்த ப்ளூ பிரிண்ட் மாதிரி. என்னென்ன வருங்கிறது நமக்கு தெரிஞ்சிரும். ஓகேவா? அத என்னென்ன வரும்ல, எந்த ஃபார்மேட்ல வரும்னு நமக்கு தெரிஞ்சிரும். ஆனா என்னென்ன வருங்கிறத நம்ம தான் முடிவு. ஓகேவா? அதாவது நம்ம இந்த இது பார்த்தோம்ல. யூசர் நேம், ஏஜ், டிஓபி, ஆதார் இதெல்லாமே பார்த்தோம்ல. ஒவ்வொரு யூசருக்கும் நான் இந்த 4 இன்ஃபர்மேஷன் தான் வாங்கிட்டு இருக்கேன். கரெக்ட்டா? இந்த 2 ஃபங்ஷன் தான் இப்போதைக்கு வாங்குறேன். ஓகே. இத நான் திரும்ப 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 போடுறதுக்கு பதிலா, ஒரே கிளாஸ்ல ஓகே. ஒரே கிளாஸ்ல போட்டோம்னா முடிஞ்சுது. அதாவது கிளாஸ்ன்னு போட்டு, ஓகே. என்ன ஓப்பன் பண்ண போறோம்? பேங்க் அக்கவுண்ட் தானே. பேங்க் அக்கவுண்ட் அப்படின்னு போட்டோம். ஓகேவா? பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம். இதுல என்னென்னலாம் இருக்கு? இந்த யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லாமே இருக்கும். ஓகே. யூசர் இப்போதைக்கு இப்படியே இருக்கட்டுமே. ஓகே. இதுல வந்துட்டு
டெபிட், கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தட்ஸையும் நம்ம போட்டுருக்கோம். ஓகேவா? இப்படி போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இது வந்துட்டு ஒரு ப்ளூ பிரிண்ட். இப்படிதான் இருக்க போகுதுன்னு நம்ம சொல்லிட்டோம். ஓகேவா? இப்போ இதுல இருக்கிறதுனால இந்த மாதிரி வேரியபிள்ஸ்லாம் வேல்யூஸ் கொடுக்குறோம். ஓகேவா? இப்படி கொடுக்காம விட்டு பார்ப்போம் என்ன வருதுன்னு பார்ப்போம். எரர் வந்தா அதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகே. இப்படி இது பண்ணிட்டோம். ஓகேவா? ஒவ்வொரு யூசர்ஸ்க்கும் ஓகேவா? இப்போ யூசர் நேம், ஏஜ், டிஓபி, ஆதார் எல்லாமே கொடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், ஒவ்வொரு யூசர் கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா? அவங்க யாரு? இப்போ ராகுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் கிரியேட் பண்ண போறேன். அவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் கிரியேட். அவ்வளவுதான் எனக்கு கிரியேட் ஆகும். ஓகே. அதே இது நவினேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் நேம் இருக்கு. அவங்களுக்கு ஒரு ஓகேவா? ஸோ இவ்வளோ வேலைகள் நான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் அதுக்குள்ள என்னென்ன வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? வந்துட்டு ராகுல் டாட் யூசர் நேம் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ராகுல் இப்படி கொடுத்துக்கலாம். ஓகேவா? அட் த சேம் டைம் நவினேஷ் டாட் யூசர் நேம் டு நவினேஷ் இப்படி கொடுத்து. ஓகேவா? ஆனா உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இங்கேயும் அதே வேலை தான் பண்ணியிருக்கேன், இங்கேயும் அதே வேலை அப்படின்னு வச்சு. ஓகேவா? ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் காமனா இருக்கும். ஓகேவா? நம்ம வந்துட்டு இந்த இடத்துல இப்படிதான் கொடுக்கணும்னு கிடையாது. இதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்கு. இதுக்கு வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரப்போற கிளாஸஸ்ல படிப்போம். ஓகேவா? இப்போதைக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு வேரியபிளா கிரியேட் பண்ணாம, ஓகே, ஒரே கிளாஸ்ல அதை வச்சுக்கிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதை மட்டும் நீங்க இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகேவா? ஸோ இதுதான் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? இந்த ப்ளூ பிரிண்ட்டை தான் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஒவ்வொன்றையும் நம்ம கிரியேட் பண்றோம்ல, அதுதான் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? ராகுலுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், நவினேஷ்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். நீங்க வேற யாராவது இப்போ மைதிலி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களுக்கு கிரியேட் பண்றோம் அப்படின்னா அது ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ஆப்ஜெக்டா கிரியேட் பண்ணி இந்த கிளாஸை அக்சஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி சிம்பிள் வேவா நமக்கு வந்துட்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் நமக்கு ஒரு ஒரு லாங்குவேஜை மாத்தி கொடுக்கும். ஓகேவா? இப்போ நம்ம வந்துட்டு பிரிண்ட் நேம்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறோம். ஓகேவா? டெஃப் அப்படின்னு போட்டு பிரிண்ட் யூசர் நேம் அப்படின்னு போட்டுறோம். அது எரர் வருதா? எஸ், எரர் வருது. இன்வேலிட் டேக்ஸ். ஓகே, ஈக்குவல் டு போடல. ஓகே, வேற என்ன? யூசர் நேம் இஸ் நாட் டிஃபைன்ட். நான் நம்பர் லைன்ல 9th and 10th. ஓகே, ஈக்குவல் டு இப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஏஜ் டிஃபால்ட்டா 1ன்னு வச்சுக்கிறேன். டிஓபியூ டிஃபால்ட்டா 01/01 1957 47 அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு நிமிஷம். ஓகேவா? இது ஏன் இந்த எரர் வருது அப்படின்னா நமக்கு வந்துட்டு காலியா இதை விடக்கூடாது அப்படிங்கறதான். இங்க வந்துட்டு நீங்க நல்லன்னு கூட கொடுத்துக்கலாம். ஓகேவா? நல் நன்னுன்னு கூட கொடுத்துக்கலாம். ஓகே, இப்படி கூட கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்படி கொடுத்தா கூட உங்களுக்கு எரர் வரும்.
ட்ரை பண்ணுமா? வேற என்ன எரர் வருதுன்னு பார்ப்போம். ஓகே. ஒரு எரருமே வரல. ஏன்? ஏன்னா நம்ம எதையுமே எக்ஸிக்யூட் பண்ணல. ஓகேவா? இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுவோமா? இப்போ ராகுல் அவருக்கு யூசர் நேம் ராகுல்னு வச்சாச்சு. நவினேஷ் அவருக்கு யூசர் நேம் நவினேஷ்னு வச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னா, நவினேஷ் டாட் பிரிண்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வாங்கினோமா? அது இப்போ கால் பண்ணி பார்ப்போமா நமக்கு என்ன வருதுன்னு சொல்லிட்டு. ஓகே. இன்னொரு எரர் வந்திருக்கு. ஓகே. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஓகேவா? என்னன்னா, நம்ம இது வரைக்கும் ஃபங்ஷன்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம். ஓகேவா? எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குன்னு. அந்த ஃபங்ஷன்ல நம்ம இங்க எந்த பாராமீட்டரும் டிஃபால்ட்டா குடுக்க மாட்டோம். ஆனா, இதுல கிளாஸ்க்குள்ள அது வரும்போது, அது ஃபங்ஷன் இல்ல. அதுக்கு பேரு மெத்தட். ஓகேவா? அதுக்கு ஒரு கீவர்ட் குடுக்கணும். அந்த கீவர்ட் தான் வந்துட்டு செல்ஃப் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? இது என்னங்கிறத நான் வரப்போற கிளாஸஸ்ல சொல்றேன். இப்போதைக்கு வேண்டாம். ஏன்னா ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆயிரும். ஸோ ஜஸ்ட் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஃபங்ஷன்ல குடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சு. ஓகேவா? சரி. இப்ப ரன் பண்ணுவோமா? என்ன பிரச்சனை? யூசர் நேம் இஸ் நாட் டிஃபைன்ட். Did you mean self dot username? Okay. Yes. Self dot username. Yes. நவினேஷன் வந்துருச்சா? ஓகே. ஏன்னா இதுக்குள்ள இருக்கிற ஓகேவா இது திஸ் அப்படின்னு அர்த்தம். இது இப்படி போட்டாதான் வரும். இது என்னங்கிறத நான் ஃபியூச்சர்ல சொல்றேன். ஓகேவா? இப்போ இப்படி வந்துருச்சா? நான் அதே இது ராகுல் டாட் பிரிண்ட் நேம்னு கொடுத்தா போதும். ராகுல் டாட் பிரிண்ட் நேம் அப்படின்னு கொடுத்துட்டா எனக்கு ராகுல். ஓகே. ஓகே. எனக்கு ராகுல்னு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இங்க வந்துட்டு நம்ம முன்னாடி கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கொடுக்கணும் வைங்களேன். ரிலேஷன்ஸ் ஓகேவா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் கங்க்ராச்சுலேஷன் ஓகேவா? ஒவ்வொரு டைமும் நீங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு எழுத தேவையில்லை. ஜஸ்ட் இங்க ஒரே ஒரு டைம் எழுதிட்டு நம்ம ஒவ்வொருத்தருக்கா இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் உங்களுக்கு ஊப்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட். ஓகேவா? ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட். இதுல வந்துட்டு நம்ம இப்போ கிளாஸஸ் பார்த்துட்டோம், ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்துட்டோம். ஓகேவா? ஒரு ஆப்ஜெக்ட்டையே எப்படி கிரியேட் பண்ணணும், ஒரு கிளாஸை எப்படி கிரியேட் பண்ணணுங்கிறத நான் மறுபடியும் சொல்லிடுறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு கிளாஸுங்கிறது ஒரு ப்ளூ பிரிண்ட். ஓகேவா? ஸோ அதுக்குள்ள நமக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. ஓகேவா? அதாவது அதோட அந்த அந்த கிளாஸோட தன்மைகளும் செயல்பாடுகளும் அதுக்குள்ள இருக்கும். ஓகேவா? இதெல்லாமே தன்மைகள். இதெல்லாமே செயல்பாடுகள். ஃபங்ஷனை தான் செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இத அக்சஸ் பண்ணணும்னா, நான் அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியே ஆகணும். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அது என்னன்னா, இன்ஸ்டான்ஷியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கு பேர் என்ன? இன்ஸ்டான்ஷியேட்டர். ஓகேவா? இன்ஸ்டான்ஷியேட்டர் எப்படின்னா என்னன்னா, ஒரு இதை கிரியேட் பண்றது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஆப்ஜெக்டை கிரியேட் இது வந்துட்டு ஒரு டெக்னிக்கல் டேர்ம். ஓகேவா? நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது கடைசியில உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஒரு இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்றதுன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஒரு ஆப்ஜெக்டை இன்ஸ்டான்ஷியேட் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஆப்ஜெக்ட் நேம் வச்சுக்கணும். ஏதோ ஒரு வேரியபிள் நேம் மாதிரி ஏதோ ஒரு நேம் வச்சுக்கணும். ஓகேவா? ஆனா வேரியபிளுக்கான ரூல்ஸ் இதுல அப்ளை ஆகும். ஒண்ணு என்ன? நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட்ல வரக்கூடாது. ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவுமே அக்செப்ட் பண்ணக்கூடாது. எக்ஸெப்ட் அண்டர்ஸ்கோர். ஓகேவா? அப்புறம் என்ன? ஸ்பேசஸ் வரும். ஓகேவா? இந்த 3 விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? மத்தபடி மத்த எப்படி வேணா நீங்க அதை கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு வேரியபிள். ஆப்ஜெக்ட்டும் அதே மாதிரி என்ன வேணா போட்டு கிரியேட். ஓகேவா? அதே மாதிரி இங்க என்ன பண்ணணும்னா ஈக்குவல் டு போட்டுட்டு ஒரு வேல்யூ கொடுப்போமா? அந்த வேல்யூ மாதிரி இந்த கிளாஸோட நேம் கொடுத்துக்கணும். ஓகேவா?
கிளாஸோட நேம குடுத்துட்டு, இங்க பேராந்தசிஸ் போடணும். இத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? பேராந்தசிஸ் போடாம விட்டுறக்கூடாது. பேராந்தசிஸ் போடலன்னா, உங்களுக்கு எரர் வரும். ஓகேவா? ஓகே. இந்த பேராந்தசிஸ் எதுக்கு போடுறோம்? என்ன ஏதுங்கிறத நம்ம வரப்போற கிளாஸஸ்ல சொல்றோம். ஓகேவா? இப்போ இதுதான் வந்துட்டு கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது போக உங்களுக்கு சில கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அது என்னன்னா இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்ட் இருக்கு. ஓகே, அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அப்புறம் என்கேப்சுலேஷன். ஸோ இந்த மாதிரி சில கான்செப்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் என்னங்கிறத நம்ம வரப்போற கிளாஸஸ்ல கண்டிப்பா இதை இன்டெப்தா பார்ப்போம். பிகாஸ் வந்துட்டு இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும். ஒரு 50% ஆஃப் த ப்ரோக்ராமிங் கான்செப்டை நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா, ஓகேவா, நீங்க எங்க போனாலும் இது தெரிஞ்சிருந்தா படிச்சுக்கலாம். ஓகேவா, நான் நான் பிளேஸ் ஆனதுக்கு காரணமே இந்த கான்செப்ட்ஸ் தான். ஓகேவா, இதுல ஸ்ட்ராங்கா இருந்ததுனால தான் எனக்கு வேலை கிடைச்சது. ஓகேவா, ஸோ அதனால இதை நல்லா படிச்சுக்குங்க. கிளாஸஸ், ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம்? ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னா என்னன்னு பார்த்தோம். ஏன் அதை யூஸ் பண்றோம்னு பார்த்தோம். அப்புறம் எப்படி யூஸ் பண்றோம்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? எனிஒன்? வேற வேற யாருக்காவது? ஓகே, மற்றபடி நவனேஷ், உங்களுக்கு, கார்த்திகேயன். ஓகே, அப்போ அப்போ இது வரைக்கும் டவுட்ஸ். ஓகே, நம்ம வந்துட்டு இதோட இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். பட் ஆனால் ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம அன்னைக்கு பண்ண மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்கு. அதை சால்வ் பண்ணிட்டு, அதாவது நீங்க ஏபிசிடி அந்த மாதிரி போட போறீங்க. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம இந்த கிளாஸை வாங்கி. ஓகேவா? ஆர் யூ ரெடி? ஸோ ஓகே, ஓகே. Which loop runs at least once before checking the condition? ஓகே, வேற ஆன்சர்ஸ்? வேற ஏதாவது ஆன்சர்ஸ் இருக்கா? அப்படியா? எல்லாருமே சி தான் சொல்லியிருக்கீங்க. சி தான் கரெக்டா?
கன்ஃபார்மா? ஓகே. நீங்க சொன்னதுல வந்துட்டு ஓகே. ஆ பாதி கரெக்ட், பாதி தப்புன்னு சொல்லலாம். ஓகே. பி. பி ஆன்சரா? ஓகே. வைல்ட். ஓ! ஓகே. ஏன் வைல்ட்? நவனீஷ், ஏன் வைல்ட்ன்னு சொல்ல முடியுமா? ஓகே. சரி, ஓகே. நானே சொல்றேன். பிகாஸ் வந்துட்டு ஆ பைத்தான்ல டூ வைல் இல்ல. பட் ஆனா மத்த புரோகிராமிங் லாங்குவேஜஸ்ல பார்த்தீங்கன்னா, டூ வைல்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேவா? வைலுக்கு நம்ம அஸ்யூம் பண்ணிட்டு தான் கண்டிஷன் குடுப்போம். கரெக்ட். ஓகே. வைல் மூலியமா தான் நம்ம டூ வைல பைத்தான்ல அச்சீவ் பண்றோம். ஆனா மத்த புரோகிராமிங் லாங்குவேஜ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டூ வைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். ஓகேவா? அது என்ன பண்ணும்? நீ கண்டிஷன ட்ரூவா குடு, ஃபால்ஸா குடு, என்னமோ குடு. ஆனா அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆவதும் நான் அத ரன் பண்ணி விட்டுருவேன். ஓகேவா? அப்படின்னு சொல்ற அந்த விஷயம் தான் வந்துட்டு டூ வைல்னு சொல்லுவோம். சூப்பர். எல்லாருமே கரெக்ட்டா தான் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. நவீனேஷும் கரெக்ட்டா தான் ஆன்சர் பண்ணியிருக்காரு. வெரி குட். சூப்பர். ஓகே. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிருவோமா? ஓகே. ஓகே. ஹவ் மெனி டைம்ஸ் வில் திஸ் ரன்? ஓகே. எத்தனை டைம் இது ரன் ஆகும்? யாரும் நெட்ல தேட வேண்டாம். சும்மா சொல்லுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இன்கேஸ் யாராவது தேடுறீங்கன்னா வேணாம். பிகாஸ் வந்துட்டு இது நம்ம நாலேஜ்க்காக மட்டும். ஓகே. இன்ஃபைனைட். ஓகே. ஓகே. சி. ஓகே. தெரியலண்ணா. ஓகே. சூப்பர். இது கூட நல்ல ஆன்சர் தான். தெரிலன்னா தெரில. சூப்பர். வெரி குட். ஓகே. ஏய் பவானி, ஏன் டி? ஏன் டி ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க பவானி? 3 வந்து நம்ம லூப் பண்றோம்னா, ஆனா ஓகே. எப்போ முடிக்கணும், எப்போ கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லவே இல்ல. எப்போ முடிக்கணும், எப்போ கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லவே இல்ல. அதோட ரேஞ்ச் சொல்லவே இல்ல. ஓகே. அதான் ரேஞ்சே சொல்லிட்டேங்க. கரெக்டா? ஓகே, ஓகே, ஓகே. பரவாயில்ல. சூப்பர். வேற வேற யாரு சொன்னது? கார்த்திகேயன். ஏன் டி சொன்னீங்க? கார்த்திகேயன் கேக்குதா? என் டைம்ல. ஓகே, ரைட். ஓகே. டிங்கிற ஆன்சர் தப்பான ஆன்சர். ஓகே. பிகாஸ் நம்ம வந்துட்டு எங்க ஆரம்பிக்கணும், எங்க முடிக்கணுங்கிறது சொல்றது எல்லாமே வந்துட்டு ஜாவா, சி, சி பிளஸ் பிளஸ் அதுல எல்லாமே பார்த்துட்டு வந்தோம். ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்ற விஷயம் என்ன? இத வந்துட்டு சிம்பிளிஃபை பண்றதுக்காக தான் கொண்டு வந்தது
நமக்கு பைத்தான். கரெக்ட்டா? அதனால இந்த ரேஞ்சுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த ரேஞ்சே இது எல்லா வேலையும் பண்ணிவிடும். ஓகேவா? நீங்க எதுவுமே இங்க குடுக்கலன்னா, 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? 3ன்னா என்ன அர்த்தம்? 3 முன்னாடி, அதாவது 2 வரைக்கும் போங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப நம்ம கண்டிஷனும் குடுத்துட்டோம். ஓகே. ஸோ அதனால வந்துட்டு சி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். வெரி குட் மை. வெரி குட். சூப்பர். ஓகே. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிருவோமா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். பிகாஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பைத்தான்ல. ஓகே. ஓகே. இதுக்கான அவுட்புட் என்ன? சீக்கிரம் ஃபாஸ்ட். ஓகே. ஓகே. சூப்பர். அப்போ எல்லாருமே ஏ ஏங்கிற ஆன்சரை தான் கொடுத்துருக்கீங்க. 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 to 2 வரைக்கும் போகும். ஓகேவா? எக்ஸ் வந்துட்டு லெஸ் தென் 3 வரைக்கும் போகணும் அப்படிங்கிறது தான் இங்க கண்டிஷன். கரெக்டா? சூப்பர். வெரி குட். எல்லாருமே கரெக்டா வைல் லூப்பை காமிச்சிருக்கீங்க. வெரி குட். வைல் லூப், ஃபார் லூப் தான் ரொம்ப நேரம் சொல்லி கொடுத்தேன். அதுல தப்பா சொல்லிட்டு இதுல எல்லாம் கரெக்டா சொல்லிட்டீங்க. ஓகே, ரைட். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும். ரெண்டே ரெண்டு கொஸ்டின். ஓகே. வாட் டஸ் பிரேக் டூ இன் லூப்? ரீஸ்டார்ட் லூப், skip current iteration, exit loop, none. என்ன பண்ணும் இது? பிரேக் என்ன பண்ணும்? பிரேக்குங்கிற ஒரு கீவேர்ட் பார்த்தோம். அந்த கீவேர்ட் என்ன பண்ணும்? ஃபாஸ்ட், சீக்கிரம் சீக்கிரம். சி, எக்ஸிட் லூப். ஓகே, 3. எல்லாரும் எக்ஸிட் லூப் தான் சொல்லியிருக்கீங்க. ஸ்கிப் கரண்ட் டைட்ரேஷன், ரீஸ்டார்ட் லூப், அதெல்லாம் எதுவுமே இல்லையா? ஓகே, சூப்பர். எல்லாருமே கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. எக்ஸிட் லூப். பிரேக் குடுத்துட்டீங்கன்னாவே, அந்த லூப்ல இருந்து அப்படியே வெளிய வந்துரும். நீங்க வந்துட்டு 1000 டைம் பிரிண்ட் பண்ணணும்னு குடுத்துருக்கீங்க. பட் ஆனா 5த் டைமே அது பிரேக் ஆயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் குடுத்துட்டீங்கன்னா, மீதி 995 டைம் ரன் ஆகாது. அந்த லூப்பையே எக்ஸிட் பண்றது. ஓகேவா? இதுதான் வந்துட்டு பிரேக்கோட ஒரு சிறப்பம்சம். ஓகே. லாஸ்ட் கொஸ்டின். இது என்ன பண்ணும்? What is the purpose of continue? Continue என்ன பண்ணும்? A, B, C. Okay. A, B, C, B, C, C. Okay. Okay, very good. Okay. Most of the answers கரெக்டா தான் இருக்கு. C தான் கரெக்டான ஆன்சர். Okay. Skips current iteration and goes to next. ஓகேவா? அந்த கரண்ட், அந்த அந்த ஐட்ரேஷனை மட்டும், அந்த லூப்பை மட்டும் நமக்கு என்ன பண்ணணும்? ஐட்ரேஷன்னா லூப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கு இன்னொரு டேர்ம் ஐட்ரேஷன். ஓகேவா? ரொம்ப டெக்னிக்கல் டேர்மா இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஐட்ரேஷன் அப்படிங்கிறது லூப்பை தான் ஐட்ரேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த லூப்பை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம போறோம்ல. இப்போ வந்துட்டு 5ங்கும் போது இப்போ 1 to 10 வரைக்கும் இது பண்றோம். ஓகேவா? 1 to 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபார் ஐ இன் ரேஞ்ச்
உள்ள 10னா 11 போடுவோமா? 11 அப்படின்னு போட்டுட்டு நம்ம உள்ள வந்துட்டு என்ன பண்றோம்? ஐயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணிட்டே வருவோம். இப்போ இஃப் I ஈக்குவல் டு 5 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு கொடுப்போம். ஓகே, கண்டினியூ கொடுத்துட்டோம்னா 5 மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகாது. அதை மட்டும் எனக்கு ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த லூப்புக்கு போயிடும். ஓகேவா? ஸோ இதுதான் கண்டினியூல நடக்கிறது. ஓகே, சூப்பர், வெரி குட். எல்லாருமே மேக்ஸிமம் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா இது எண்ட் ஆஃப் தி கோர்ஸ்ல இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ண போறோம். ஓகேவா? ஒரு ஒரு ஏஐ ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போறோம். ஐ திங்க் லேப்டாப் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபோன்லேயே நம்ம பண்ண முடியுமான்னு நான் ஆர்என்டி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? பட் ஆனால் இந்த கோர்ஸ் முடிக்கும்போது நம்ம கண்டிப்பாக ஒரு ப்ராஜெக்ட் வரலாம். ஓகே, ரைட். வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா அதுல? இந்த கொஸ்டின்ஸ்லயோ இல்ல ஊப்ஸ் கான்செப்ட்ஸ்லயோ நம்ம இன்னைக்கு எடுத்ததுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, நோ. ஓகே, இன்னைக்கான ப்ராக்டிசிங் ப்ரோக்ராம் மட்டும் சொல்லிட்டு நம்ம இந்த கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ப்ராக்டிசிங் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா, ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணணும். அதுக்குள்ள இந்த மாதிரி நீங்க என்ன வேணா வச்சுக்கலாம். ஓகேவா? யூசர் நேம் நான் இந்த மாதிரி வச்சிருக்கேன்னா நீ ஏதோ ஒன்று இந்த கான்செப்ட் வேணா வேற ஏதோ ஒரு கான்செப்ட். இந்த மாதிரி வேரியபிள்ஸும் இருக்கணும், இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸும் இருக்கும். ஓகேவா? அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்க, அதுக்கு வேல்யூ அசைன் பண்றீங்க, அதை பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கிறீங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இன்னைக்கான ப்ராக்டிசிங் ப்ரோக்ராம். ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணணும், அதுக்குள்ள வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் கிரியேட் பண்ணணும். மூணாவது அந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அந்த ஆப்ஜெக்டை வச்சு ஒரு வேல்யூ அசைன் பண்றதோ இல்லை அதுக்குள்ள இருக்கிற வேல்யூவை பிரிண்ட் பண்றதோ இந்த மாதிரி வேலையில பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் இன்னைக்கான ப்ராக்டிசிங் ப்ரோக்ராம். எல்லாத்துக்குமே ப்ராக்டிசிங் ப்ரோக்ராம் புரிஞ்சுதா? புரியலன்னா சொல்லுங்க. புரிஞ்சதுன்னா ஓகே அப்படின்னு போடுங்க. சூப்பர். ஓகே, வெரி குட். ஸோ அப்போ நம்ம நாளைக்கு ப்ராக்டிசிங் ப்ரோக்ராமோட வந்துருங்க. நம்ம நாளைக்கு பார்ப்போம். அது வரைக்கும் குட் நைட். பாய். See you.